Hello friends, welcome to IBM Tech Tamil. லாஸ்ட் ஒரு 3 வீடியோவை நம்ம த்ரெட்டை பற்றி மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ண த்ரெட்டு வந்துட்டு ஸ்டில் அலைவாக இருக்கா, அதாவது ஸ்டில் ரன்னிங்கில் இருக்கா, இல்லை எப்போ வந்துட்டு டெர்மினேட் ஆகுதோ அப்போ அதோட லைவ் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம த்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். த்ரெட்டில் அந்த பர்டிகுலர் த்ரெட்டு கரண்ட்டாக ரன் ஆகும்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் இஸ் அலைவ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த டைமிங்கில் அந்த கரஸ்பாண்டிங் த்ரெட்டு ஸ்டில் ரன்னிங்கில் இருக்கா, எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ. அது நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு ப்ரோக்ராம் முடிக்கல செக் பண்ணுவோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் ரெண்டு தான். அது ஏற்கனவே யூஸ் பண்ணது தான் த்ரெட்டிங் அப்புறம் டைம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டிங்கும் டைமும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீவியஸ்லி சொல்லியிருக்கேன். நான் இதுதான் நோட்டீஸ் பண்ணுறேன். நான் த்ரெட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகட்டும், அதை ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். டைம் அப்படிங்கிறது டைம் கன்சியூமிங்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரெட் ரன் ஆகும்போது மற்ற த்ரெட் அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த மாதிரி கிராஷ் வரக்கூடாதுக்காக ஒரு டைம் ஸ்லீப் வச்சு அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம டைம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். வாங்க எப்படி நம்ம வந்துட்டு த்ரெட் அலைவாக இருக்கா அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரெடியாக செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரோக்ராமுக்கு தேவையான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி வச்சு நம்ம ப்ரோக்ராம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், டெஃப் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இதில் நான் கவுண்ட் அப்படிங்கிறத நான் பேராமீட்டர் வாங்குகிறேன். அதுக்குள்ளே பிரிண்ட் த்ரெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வைக்கிறேன். நான் த்ரெட்டு உள்ளே வந்தோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட். இப்போது நான் டிசைனிங் ஆர்டரில் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பிரிண்ட் கவுண்ட் அதாவது நான் 5ன்னு கொடுக்குறேன் கவுண்ட் அப்படின்னா 5 4 3 2 1 அப்படிங்கிற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். 0 விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கவுண்ட் மைனஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ பிரிண்ட் த்ரெட் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் டார்கெட் வந்துட்டு என்ன போடலாம் அப்படின்னா கவுண்ட் டவுன் டார்கெட்டு. பேராமீட்டர் வந்துட்டு ஆர்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு வச்சுக்கலாம். டாட் டாட் இது ஓகே. டி டாட் ஸ்டார்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ரன் பண்ணியாச்சு. இப்போ த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேபிட்டல் ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ த்ரெட் ஸ்டார்டட் 10:5 ரொம்ப சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டைம் டாட் லீப் ஆஃப் ஒரு செகண்ட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும். ஓகே 10 9 8 அப்படிங்கும்போது ஒவ்வொரு கவுண்ட்டும் வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வந்துட்டு கவுண்ட் டவுன் 10 9 7 அப்படிங்கிற மாதிரி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வந்துட்டு த்ரெட் எண்டட். இந்த இடத்துல எப்படி நம்ம ஈஸ் அலைவ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம போட்டு செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற லொக்கேஷன்லேயே நம்ம செக் பண்ணிடலாம். பிரிண்ட்
thread is alive e dot is alive of அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்கேஸ் வந்துட்டு அது அலைவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் அது எண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். e dot join. இங்கே வந்துட்டு நம்ம print still alive dot program ended அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த லொக்கேஷனுக்கு வரும். அந்த பர்டிகுலர் த்ரெட்டு வந்துட்டு உங்களுக்கு லைவாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, த்ரெட் ஸ்டார்டட், த்ரெட் இஸ் அலைவ், ட்ரூன்னு வந்துருச்சு. ஏன்னா த்ரெட் இப்போ ரன்னிங்கில் இருக்கிறதால இப்போ அலைவில் ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. லாஸ்ட்டில் பாருங்கள், த்ரெட் எண்ட் ஆயிடுச்சு. அந்த லொக்கேஷனில் த்ரெட் இந்த இடத்துல வந்துட்டு த்ரெட் எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு த்ரெட் ஸ்டில் அலைவான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்போது அந்த இடத்துல வந்துட்டு இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதோட ப்ரோக்ராமும் எண்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு கவுண்ட் டவுனில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த லொக்கேஷன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு அலைவ் ஆகிடுது. அதாவது உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுது. அந்த த்ரெட் எண்டாகி முடிஞ்சதுக்கப்புறம் அது கரஸ்பாண்டிங் அலைவ் ஸ்டேட்ஸில் இல்லை, அது கரெக்டாக ரன் ஆகலை. அப்படிங்கிறதால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்படி தான் நம்ம ரன் ஆகிற எக்ஸிக்யூஷன் த்ரெட்டை வந்துட்டு செக் பண்ண முடியும். இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண த்ரெட் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்குது. இன்கேஸ் நீங்கள் ப்ரோக்ராம் பெருசாக எழுதும்போது மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு மல்டிபிள் த்ரெட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த த்ரெட் எல்லாமே உங்களுக்கு அலைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டை ரீயூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கரெக்டாக அந்த பர்டிகுலர் த்ரெட் இருக்கா, கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை எடுத்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும். இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ்க்கு அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஏற்கனவே இருக்கிற த்ரெட்டு அலைவாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி அந்த த்ரெட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம த்ரெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த த்ரெட்டை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் த்ரெட்டு எவ்வளோ நேரத்துக்கு அலைவாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.